மதுரையில் மே 15ஆம் தேதி அஜாக்கிரதையாக வாகனங்கள் இயக்கியது மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே ஜிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தான் டிடிஎஃப் வாசன் மதுரை அண்ணா நகர் காவல் நிலைய காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல யூடியூபரும் பைக் ரேசருமான டிடிஎஃப் வாசன் கடந்த மே 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் இரவு 7:50 மணிக்கு மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் TN 40AD 1101 என்கிற எண் கொண்ட காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டியுள்ளார். அதனை காரின் டேஷ்போர்டு கேமராவில் பதிவு செய்து அவருடைய யூடியூப் தளத்தில் அது வெளியிட்டிருக்கிறார். மதுரை மாநகர சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலரான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மே 28ஆம் தேதி இந்த வழக்கு பதிவானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று அவருடைய கோயம்புத்தூரிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு மதுரைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தற்போது இரவு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் அவர் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திலிருந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிமன்ற காவலுக்காக வைப்பதற்காக அனுமதி அழைத்து செல்லப்பட இருக்கிறார். இவர் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பைக் விபகாரத்தில் ஏற்படுத்தியதில் இவருக்கு இருசக்கர லைசன்ஸ் 10 ஆண்டுகள் தடை வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கார் ஓட்டுவதற்காக மட்டும் பழகுனர் உரிமத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது பழகுனர் உரிமத்தை வைத்து கார் ஓட்டி வருகிறார். இதில் போக்குவரத்து விதிகளையும் மோட்டார் வாகன விதிகளையும் மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.